சாய்ராம் வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை காலையில் எல்லோரும் பூஜை ரொம்ப சிறப்பாக முடிச்சிருப்பீங்க. நானுமே கூட செய்திருந்தேங்க. அதோட ஷார்ட் வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டுக்கு புது வரவாக வந்திருந்த மகா பெரிவாவுக்கும், அப்புறம் ஸ்படிகலிங்கம், கற்பகவருஷம், பாபா, குட்டி வேலவன் இவங்க எல்லாருக்கும் தான் இன்றைக்கி வந்து நான் அபிஷேகம் செய்திருந்தேன். பால், அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் 3 பொருட்களால் அபிஷேகம் செய்திருந்தேன். வெள்ளிக்கிழமை அப்படின்னாலேங்க எந்த வேலை எப்படி இருந்தாலும் சுக்கிர ஓரையில் பூஜை பண்ணி நீங்கள் கனகதாரா சோஸ்திரம் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஏழ்மை நிலையானதும் கொஞ்சம் வந்து மாறுங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு வந்து பூஜை பண்ணுங்கள். ஒரு சில சகோதரி சொல்லியிருந்தாங்க, புது வீடு கட்டிட்டு போனதுக்கப்புறம் நான் வந்து எந்த சாமிக்கு முதல்ல நான் பூஜை செய்யணும் அப்படின்னாங்க. கண்டிப்பாக அது நம்ம குலதெய்வம் பிள்ளையாரோட வணங்கிட்டு தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் மகாலட்சுமி தாயாருடைய பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வந்து பண வரவுக்காக அப்படின்னு கிடையாதுங்க. மன நிம்மதி, ஆரோக்கியம் இது எல்லாமே தாயார் தருவாங்க. இன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு மனோரஞ்சிதம் பூ பூத்திருந்துச்சு. அழகாக நம்ம கற்பக வருஷத்துக்கே வச்சு நான் பூஜையை ரொம்ப நிறைவாக முடிச்சிட்டேன்.